வணக்கம். இந்த வீடியோவில் 3 மாத டிஏ அரியர் ரூபாய் 18,000 ரூபாய் 54,000 சம்பளம் உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவலை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பல முக்கியமான அறிவிப்புகள் காத்து கொண்டுள்ளது. 8வது ஊதிய குழுவின் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து எடுக்கப்படும் முடிவுகள் குறித்த புதுப்பிப்புகள் அவ்வப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரை விதிமுறைகள் TORக்கு ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் கணிசமான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வை பெற இருக்கும் சுமார் 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. முந்தைய ஊதிய குழுவைப் போலவே 8வது மத்திய ஊதிய குழுவின் கீழ் சம்பளம் உயர்வு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான சம்பள கட்டமைப்பை கணக்கிட பயன்படுத்தும் ஒரு முறையான ஃபிட்மென்ட் ஃபேக்டரை சார்ந்தே இருக்கும். ஒவ்வொரு ஊதிய குழுவிலும் ஊழியர்களுடைய சம்பள கட்டமைப்பை மறுசீரமைக்க நிபுணர்களால் ஒரு முறையான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது பணவீக்கம், வாழ்க்கை செலவு குறியீடு மற்றும் தேவை அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியத்தை கணக்கிடுவதற்காக முதலில் வடிவமைக்கப்பட்ட டாக்டர் வாலசார் அக்கார்டியன் சூத்திரம் போன்று பல்வேறு காரணியை கணக்கில் எடுத்துக்கொண்ட பின்பு தீர்மானிக்கப்படுகிறது. டாக்டர் அக்கார்டியன் சூத்திரம் நுகர்வு அலகின் அடிப்படையில் ஒரு ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினர், பெரும்பாலும் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு உணவு, உடை மற்றும் வீட்டு வசதி போன்ற அத்தியாவசிய தேவையை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. 7வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.5 நிர்ணயம் செய்யப்பட்டது. பல்வேறு மதிப்பீட்டின் அடிப்படையில் 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.83 முதல் 2.46 வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. முந்தைய ஊதிய குழுவைப் போலவே 8வது ஊதிய குழுவின் கீழ் சம்பள உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டரை சார்ந்தே இருக்கும். சம்பள உயர்வு எப்படி இருக்கும் என்பதை சில உதாரணத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும் என்பதை பொறுத்து சம்பள உயர்வு கணக்கீடு செய்யப்படும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறைந்தபட்ச வருமானம் 1.83 கணக்கில் எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு ஊழியருடைய குறைந்தபட்ச சம்பளம் தற்போது 18,000 ரூபாயிலிருந்து 32,940 ரூபாயாக உயரும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.46 என்ற உயர் வரம்பின் அடிப்படையில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயிலிருந்து 44,280 ரூபாயாக உயரலாம். இது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய விலைவாசிக்கு மத்தியில் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு நிதி நிவாரணத்தை கொடுக்கும். 8வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் 14 முதல் 54% வரை உயரலாம் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். பல்வேறு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வு மதிப்பீடு எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்ப்போம். இதற்கு அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 34,560 ரூபாய் கிடைக்கும். 2.08 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 37,440 ரூபாய் கிடைக்கும். 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 41,040 ரூபாய் கிடைக்கும். 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 46,260 ரூபாய் கிடைக்கும். 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 51,480 ரூபாய் கிடைக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆக இருந்தால் 54,000 ரூபாய் கிடைக்கும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 8வது ஊதிய குழுவின் பணிக்கான விதிமுறைகளுக்கு ஒப்புதல் கொடுத்தது. இது 50 லட்சம் மத்திய அரசு ஊழியருக்கும் 69 லட்சம் ஓய்வூதியருக்கும் பயன் கொடுக்கும். மேலும் மாநில அரசு ஊழியர்களின் ஊதியத்திலும் இதன் தாக்கம் இருக்கும். முந்தைய ஊதிய குழுவை செயல்படுத்தப்பட்ட விதத்தை பார்த்தால் ஒரு குழுவினுடைய பரிந்துரையை செயல்படுத்த அரசு பொதுவாக 18 மாதம் முதல் 24 மாதங்கள் வரை எடுத்துக்கொள்கிறது. எனவே 8வது ஊதிய குழுவானது 2027 ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு முன்பாக செயல்படுத்தப்படுவது சாத்தியமில்லை என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. இருப்பினும் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கம் 2028 ஆண்டு தொடக்கத்துக்கு தள்ளி போகலாம் என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.